தினம் ஒரு திருக்குறள். அறத்துப்பால் பா. 1000 இல்லறவியல் 21வது அதிகாரம் தீவினை அச்சம் 202வது குறள். தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். இந்த குறளின் விளக்கம்: தீய செயல்கள் பிறருக்கும் நமக்கும் தீமை விளைவித்தலால் தீய செயல்களை தீயினும் கொடியதாக சான்றோர் நினைத்து அஞ்சுவார்கள். அதாவது தீ அப்படின்னா நெருப்பு. தீய செயல் ஒரு செயலை, ஒரு கெடுதலான செயலை பிறருக்கு செய்கிறதுனால நமக்கு நன்மை வரும் அப்படின்னு நினச்ச அந்த தீய செயல்களை நாம் செய்யவே கூடாதான். தீய செயல்களை நெருப்போடு ஒப்பிடுறார் வள்ளுவர். நெருப்பு எத்தனை கொடுமையானதோ, நெருப்பை நம்ம தெரியாமல் தொட்டால் கூட அந்த தீ எவ்வளவு சுடுமோ அதை விட கொடுமையானதாக நாம் பிறருக்கு செய்கிற தீமையான செயல். ஒரு தீய செயல் திருப்பி நமக்கு தீமையாகவே முடியுமா? அதனால தான் சான்றோர்கள் எல்லாம் அந்த தீய செயலை செய்கிறதுக்கு அஞ்சி நடுங்கலாம். ஏன்னா அது நெருப்பை விட கொடுமையானதுன்னு தீய செயலை செய்கிறதுக்கு அவங்களோட மனசுலையும் எண்ண மாட்டாங்களாம். தீய செயல்கள் தீமையை விளைவிக்கும் தன்மை உடையனவாக இருத்தலால் அத்தீய செயல்கள் தீயை விட கொடியனவாக கருதி அஞ்சப்படும். எப்படி தான் ஒரு செயல் அது நல்லதாக நினச்சி செஞ்சாலும் அந்த செயல் தீமையானதாக இருந்தால் அது மிக மிக கொடுமை, மிக 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 கொடூரமான ஒரு செயலாம். அந்த தீய செயல் நமக்கு பழையபடி திருப்பி நமக்கு மிகப்பெரிய தீமையை தான் கொடுக்கும். நமக்கு நன்மை என்று பிறருக்கு செய்யும் தீமைகள் நமக்கு தீமையே தருவதால் தீமையை தீயினும் கொடியனவாக எண்ணி செய்ய அஞ்ச வேண்டும். நெருப்பை விட மிக கொடுமையானது நாம் பிறருக்கு செய்கிற தீமை. அதனால் அந்த தீமையை செய்கிறதுக்கு நம்ம மனசு ரொம்ப அஞ்சணுமா, நம்ம மனசு பயப்படணுமா. இது நெருப்பை விட கொடுமையானது, நம்ம யாருக்குமே தீங்கு செய்யக்கூடாது அப்படின்னு ரொம்ப நம்ம மனசு அந்த செயலை எண்ணும் போதே நம்ம மனசு பயந்து அஞ்சி நடுங்கணுமா. தீய செயல்களால் தீமையே விளையும் என்பதால் அச்செயல்களை தீயை விட கொடுமையானவையாக கருதி அவற்றை செய்திட அஞ்சிட வேண்டும். ஒரு பெரிய சான்றோர்கள், நெறியாளர்கள் எல்லாம் அவருக்கு நன்மை தர்றதா ஒரு செயல் இருந்தால் கூட பிறருக்கு தீமை செய்ய எண்ணவே மாட்டார்களாம். அந்த செயல் தீமையானது, அதை செஞ்சால் மிக கொடுமையாக இருக்கும்னு நினச்சி அந்த செயலை செய்கிறதுக்கு அஞ்சி நடுங்கி பயப்படுவார்களாம்.